வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் ரசிகர்களை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது. தி கோட் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சியில் விஜய் வரும் கார் எண் TN07CM 2026 இருக்கும். இந்த எண் தற்போது விவாதப் பொருளாக மாறி பல விமர்சனங்களை பெற்று வருகிறது. TN07 என்பது இயக்குநர் வெங்கட் பிரபு தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரரான தோனியின் ஜெர்சி எண்ணை பயன்படுத்தியுள்ளார் என கூறப்படுகிறது. அதேபோல CM 2026 என்பது விஜய் அரசியலுக்கு வருவதை குறிக்கும் விதமாக கார் எண்ணை இடம் பிடிக்க செய்துள்ளார் வெங்கட் பிரபு. தற்போது விஜய் ரசிகர்கள் இதனை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கோட் படம் குறித்து தமிழகத்தில் உள்ள பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகின்றனர். அதே சமயம் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயை மறைமுகமாகவும் நேரடியாகவும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இதுக்கு முன்பு அவர் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கும்போது அது வெறும் அது எந்த அளவுக்கு வசூலை ஈர்ப்பது அதுதான் அதுக்கு முதன்மையா பார்க்கப்படும். ஆனால் இப்பொழுது ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அவர் ஈடுபடுகிற எல்லாமே ஒரு அரசியல் பரிமாணத்தோடையும் தான் அது பார்க்கப்படும். அந்த விதத்துல அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிற மதச்சார்பற்ற கொள்கைக்கும் அவர் அறிவித்திருக்கிற தமிழ் பற்றுக்கும் மாறானதாக இந்த தலைப்பு இருக்கு. இதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. தம்பி விஜய் மேலையும் சனாதனம்னு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆக சனாதனம் என்றால் என்ன என்றே ரவிக்குமாருக்கு தெரியவில்லை என்பதை இன்று பட்டவர்த்தனமாக ஒரு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். இதுல எங்க சனாதனம் வருதுன்னு எனக்கும் தெரியல. அதனால அது குறித்து திரு ரவிக்குமார் இதுல எந்த வகையில சனாதனம் வரும் அப்படின்றது சும்மா ட்விட்டர்ல போட்டு தன்னை ஒரு விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இல்லாம அதுல என்ன எதனால சனாதனம் வருதுன்ற அதை டீட்டெயிலா சொன்னா நான் பதில் சொல்ல முடியும். இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி விஜய் எப்படி அரசியலில் பயணம் செய்ய போகிறார், அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்பதற்கெல்லாம் விடை விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகே தெரியவரும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதற்கிடையில் 2026 விஜய்தான் CM என ரசிகர்கள் கொண்டாடி வருவது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர்.